ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த நகைச்சீட்டு நமக்கு லாபம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து இருக்குது. ஸோ அது இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ தான் வந்து நீங்கள் நகைச்சீட்டு போட போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ தான் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தேடி செல்வி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட் பேஸ் சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து இருக்குது. ஸோ 11 மந்த் இருக்குது. ஸோ 11 மந்த்து பண்ணுறோம் அப்படின்னா 1 மந்த்து போனஸ் வந்து கொடுப்பாங்க. இதில் வந்து வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா அப் டு 18% வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ வந்து கொடுப்பாங்க. இதில் வந்து காயினுமே வந்து வாங்கிக்கலாம். இப்போ 5000 வந்து மந்த்லி கட்டுறோம் அப்படின்னா நமக்கு 11 மந்த்து சேரும்போது நமக்கு 55,000 சேர்ந்துருக்கும். ப்ளஸ் 1 மந்த்து போனஸு. அப்போ 5000 போது மொத்தம் நமக்கு 60,000 தகுந்த மாதிரி நீங்கள் ஜுவல்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பட் அமௌண்ட் பேஸ் வந்து கட்டுறது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்காது. கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும்போது நம்ம அமௌண்ட் பேஸில் கட்டணும் அப்படின்னா ப்ராஃபிட் வந்து கிடையாது. கோல்டு ரேட் வந்து டிஸ்க்ரீஸ் ஆகுது, குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் பேஸில் வந்து கட்டலாம். அதனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட் பேஸ் வந்து அவ்வளோ ப்ராஃபிட்டாக வந்து இருக்காது. கிராம் பேஸ் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டைப் பார்த்திங்க அப்படின்னா கிராம் பேஸ் சேவிங்ஸ் ஸ்கீம். இது வந்து 11 மந்த்து சேவிங்ஸ் ஸ்கீம் தான். கிராமில் வந்து ஆட் ஆகும். நம்ம கட்டுற அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தங்கமாகவே தான் வந்து வர வைப்பாங்க. 916 கோல்டு ரேட்டுக்கு தான் வந்து வர வைப்பாங்க. 24 கேரட்டுக்கு இல்லை, 22 கேரட்டு கோல்டு ரேட் என்னவாக இருக்கோ ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு வந்து தங்கமாக வந்து வர வைப்பாங்க. நோ வேஸ்டேஜ் அப் டு 18% வரைக்கும் உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து நீங்கள் கோல்டு ஜுவல்ஸும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், காயினுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். காயின் பர்ச்சேஸ் பண்ணுறதோட ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது தான் நமக்கு பெஸ்ட்டு. ஏன்னா ஜுவல்ஸோட வேஸ்டேஜ் தான் அதிகமாக இருக்கும். காயினோட வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 2 இல்லை 3 தான் இருக்கும். அதனால் ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கோல்டு ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 8300 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். மந்த்லி வந்து நம்ம 2000 போடுறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிராம் ஆட் ஆகும் அப்படின்னா 0.240 மில்லிகிராம் வந்து ஆட் ஆகும். ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்க, மாதம் எவ்வளோ கட்டுறீங்க, இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிராம் வந்து எவ்வளோ ஆட் ஆகுன்றது உங்களுக்கு கால்குலேட் ஆகிடும். இதே வந்து நீங்கள் மாதம் வந்து ஒரு 5000 சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா அன்னைக்கு கோல்டு ரேட் வந்து 8300 இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 0.602 மில்லிகிராம் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நமக்கு கட்டுற அமௌண்ட்டுக்கு எவ்வளோ தங்கம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இது வந்து டிஜிகோல்ட்லேயுமே வந்து நமக்கு இப்படி தான் வந்து கன்வே ஆகும். இப்போ நம்ம 100 ரூபா போட்டோம் அப்படின்னா நமக்கு 107 ரூபா அப்படின்றது வந்து கிடைக்கும். அது வந்து நீங்கள் 8300 டிவைடட் 107 ரூபா போட்டிங்க அப்படின்னா அன்னைக்குள்ள தங்க ரேட்டுக்கு எவ்வளோ கிராம் ஆட் ஆகுமோ ஆட் ஆகும் 107 ரூபாய்க்கு. நெக்ஸ்ட்டு தேர்டு டைப் பார்த்திங்க அப்படின்னா 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம கட்டுற அமௌண்ட்டு வந்து மொத்தமாக வந்து உங்கள் கையில் பைசா இருக்குது, 1 லட்சம் 2 லட்சம் இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னா இந்த 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பண்ணலாம். இல்லை நீங்கள் பழைய கோல்டு வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை உடனே போட்டுட்டு எடுக்காமல் இந்த மாதிரி 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணிங்க அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ உடனே நீங்கள் கொடுத்துட்டு வாங்குறீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படினாலுமே நமக்கு லாஸ் தான். 2 வருஷம் கழிச்சினாலுமே நம்ம வாங்குகிறோம். இப்போ ஒரு செயின் எடுத்திருக்கீங்க, அது அந்து போச்சு, அது வந்து 2 வருஷம் கழித்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னாலுமே அது உங்களுக்கு நட்டமாக தான் ஆகும். ஏன்னா நீங்கள் புதுசாக எடுக்கிற செயினுக்கு பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி உடஞ்ச கோல்டு இல்லை வந்து காயின் வந்து வச்சுருக்கீங்க, அமௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து போடலாம். இப்படி போடும்போது நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து நீங்கள் ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அமௌண்ட்டு, ஓல்டு கோல்டு காயினு இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பண்ணலாம். நம்ம கொடுக்குறத பார்த்திங்க அப்படின்னா கிராம்லேயே வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அன்னை கோல்டு ரேட்டு வந்து என்னவா இருக்கோ அன்னைக்குள்ள தங்கம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆயிரும். இது பார்த்திங்க அப்படின்னா புக்கு மாதிரி வந்து போட்டு கொடுப்பாங்க. இப்போ போத்தி சொன்ன மகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா பாண்டு மாதிரி வந்து தருவாங்க. பீமாவில் பார்த்திங்க அப்படின்னா புக்கு மாதிரி வந்து தருவாங்க. கிஃப்ட்டுமே வந்து பீமாவில் வந்து கொடுப்பாங்க. என்னோடய வலையில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ ஆல்ரெடி இங்கே பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது. 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பீமாவில் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத போட்டிருப்பேன். ஸோ பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 11 மந்த்து சேவிங்ஸ் ஸ்கீம் தான். நீங்கள் ஃபைனலில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கோல்டு ஜுவல்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு டவுட் வந்து கேட்டிருந்தீங்க, அதுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன். பட் இதுலேயும் சொல்லிடுறேன். இப்போ என் கையில் கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது, ஒரு 10,000 இருக்குது. இப்போ ஓல்டு கோல்டுன்னு பார்க்கும்போது ஒரு பவுனில் வந்து வச்சுருக்கேன். அப்போ இந்த ஒரு பவுனு கோல்டு காயின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராம் இல்லை 2 கிராம் வந்து இருக்குது அப்படின்னா
அப்போ நீங்கள் 8 கிராம் வச்சுருக்கீங்க, இப்போ 2 கிராம் வச்சுருக்கீங்க அப்படின்னா 10 கிராமு இந்த அமௌண்ட் ஒரு 10,000 வச்சுருக்கீங்க அப்படின்னா 10 கிராமு இந்த 10,000 அப்படின்றத மொத்தமாக வந்து நீங்கள் ஒரே ஸ்கீமில் வந்து போட்டுக்கலாம். ஒரே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து போட்டுக்கலாம். தனித்தனியாக போடணும் அப்படின்னு இல்லை. இப்போ இந்த 10 கிராமு இந்த 10,000 ரூபாய்க்கு எப்படி 1 கிராம் இல்லை 1.5 கிராம் வந்து ஆட் ஆகுதுன்னே வச்சுக்குவோம். அப்போ நீங்கள் அந்த 10 கிராம் சேர்த்துருக்குமோ அப்போ 11 கிராம் அப்படி தான் கன்வெர்ட் பண்ணுவாங்களே தவிர நீங்கள் தனித்தனியாக வைக்கணுனாலும் வச்சுக்கலாம், ஒன்றா வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம், ஒரே இதாக மொத்தமாக வந்து வச்சுக்கலாம். ஓல்டு கோல்டு இல்லை கோல்டு காயின் அமௌண்ட் எல்லாமே மொத்தமாக சேர்த்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணிவிட்டு 11 மந்த் கழித்து நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் ஒரே ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டிஜிகோல்டு. எல்லாராலுமே மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க என்னால் சேவே பண்ண முடியல, நான் வந்து மந்த்லி சேலரி வாங்கலை, டெய்லி சேலரி வாங்குகிறேன் அப்படி இருக்கவங்க வந்து ஈஸியாக வந்து சேவ் பண்ணலாம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க கூட இந்த டிஜிகோல்டு வந்து ஈஸியாக சேவ் பண்ணலாம். இது பார்த்திங்க அப்படின்னா டெய்லி எனி டைம் எந்த டைமில் வந்து நாங்களும் ஈஸியாக வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். 100 ரூபாயிலேருந்து உங்களுக்கு மினிமமாக நம்ம வந்து தங்கத்தை வந்து வாங்கிக்கலாம். போனஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னா 7% இல்லை 5% நம்ம சூஸ் பண்ணுற ஷாப்போட ஆப் பொறுத்து தான் நமக்கு அந்த போனஸ் வந்து ஆட் ஆகும். இப்போ கோல்டு காயின் பெஸ்ட்டாக அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இதில் வாங்குறது நீங்கள் டிஜிகோல்டு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கோல்டு காயின் வாங்குறது வந்து பெஸ்ட்டு. ஏன்னா இதுக்கு வந்து வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜ், ஜிஎஸ்டி எல்லாம் கட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து ஃப்ளெக்சிபிள் அமௌண்ட்டு. எப்படி ஃப்ளெக்சிபிள்னால் நீங்கள் வந்து 100 ரூபா கட்டலாம், 200 ரூபா கட்டலாம் அந்த மாதிரி. இப்போ நீங்கள் டிஜிகோல்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கோல்டு ரேட்டு ஹையாக இருக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா 106 ரூபா அப்படின்ற மாதிரி போட்டு பாருங்கள். இப்போ 106 ரூபா 107 ரூபா வந்து போட்டு பாருங்கள். அப்போ நீங்கள் மில்லிகிராம் வந்து 1 மில்லிகிராம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கும். இப்போ கோல்டு ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து 106 ரூபா போட்டாலே உங்களுக்கு வந்துடும். இதே கோல்டு ரேட் வந்து நேற்றோட இன்றைக்கி கூட இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 100 ரூபா டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் 106 போட்டால் வராது, 107, 108 ஸோ இந்த மாதிரி வந்து போட்டால் தான் வரும். நான் வந்து அப்படி தான் வந்து நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் 106, 105 அதெல்லாம் போட்டு பார்ப்பேன். 1 மில்லிகிராம் எக்ஸ்ட்ரா வருதா அப்படின்றத பார்த்துட்டு 106 ரூபா, 107 ரூபா, 108 ரூபா அந்த மாதிரி நான் வந்து போட்டுருவேன். 1 ரூபாயில் வந்து என்ன டிஃப்ரெண்ட் வரப்போகுது, ஆனால் 1 மில்லிகிராம் வந்து நமக்கு வருது. அப்படியே ஒவ்வொரு மில்லிகிராமாக வாங்கும்போது 1 கிராம் வந்து ஈஸியாக வந்து சேவ் பண்ணலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளெக்சிபிள் அமௌண்ட்டு. நம்ம கட்டுற அமௌண்ட் வந்து தங்கமாக தான் வந்து வர வைப்பாங்க. நம்ம ஆன்லைன்லேயே வந்து ஈஸியாக வந்து பேமெண்ட் வந்து கட்டிக்கலாம். 100 ரூபான்னு கட்டுறோம் அப்படின்னா 7% போனஸ். இப்போ போதி சொர்ண மகளில் பார்த்திங்க அப்படின்னா 107 ரூபா நமக்கு உள்ள கோல்டு வந்து ஆட் ஆகும். இப்போ டிஜிகோல்டும் பார்த்திங்க அப்படின்னா எல்லா கடையிலையும் எல்லா ஷாப்லேயும் வந்து டிஜிகோல்டு இருந்தால் நல்லா தான் இருக்கும். பட் நமக்கு நான் தெரிஞ்சது பார்த்திங்க அப்படின்னா தங்கமயில், போத்தி சொர்ண மகள், ஸ்ரீகுமரன், ஜோசாலுக்கா, தனிஷ்கு, தலியன் இதெல்லாம் இருக்குது. பட் நமக்கு தெரியாது. நமக்கு 2 தான் ப்ராப்பராக நல்லா தெரியும். தங்கமயில், போத்தி சொர்ண மகளில் தான் வந்து நமக்கு நல்லா தெரியும். பட் இதுக்கு வந்து கிஃப்ட் உண்டு போத்தி சொர்ண மகளுக்கு. இப்போ நீங்கள் 11,000 போல் நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா அது டிவைடட் பை 11, ஏன்னா 11 மாதம் ஸ்கீம் தானே. அப்போ நீங்கள் 11,000 கட்டியிருக்கீங்க அப்படின்னா டிவைடட் பை 11 போட்டிங்க அப்படின்னா 1000 ரூபீஸ்க்கு உள்ள கிஃப்ட் வந்து கிடைக்கும். இதே நீங்கள் 22,000 வந்து சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டிவைடட் 11 பார்த்திங்க அப்படின்னா 2,000 வந்து கிடைக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு 11,000 நீங்கள் சேவ் பண்ண பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட்டுக்கு வந்து கிடைக்கும். 8 கிராமுக்கு மேலே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 1% வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க போத்தி சொர்ண மகள். 8 கிராம் கீழே வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. ஸோ போத்தி சொர்ண மகள் டிஜிகோல்டு பற்றி எனக்கு அவ்வளோக்கா தெரியலை. நானே இப்போ தான் வந்து ஸ்கீமே வந்து போட்டிருக்கேன். இன்னும் நான் பர்ச்சேஸ் பண்ணதில்லை. நானே வந்து கிஃப்ட் வந்து எப்படி டிவைட் பண்ணி கொடுக்காங்க, கிஃப்ட்டு கொடுக்குறாங்கன்னு தான் சொல்லி ஷாப்பில் வந்து சொன்னாங்க. நான் போய் கேட்கும்போது பட் எப்படி கொடுக்குறாங்கன்றது வந்து சொல்லலை. நானே மலரின் பயணம் சிஸ்டர் இருக்காங்க அந்த சேனல் பார்த்தா நானே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் கிஃப்ட் வந்து இப்படி தான் கொடுக்குறாங்க அப்படின்னு. உங்களுக்கும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இருந்தாலுமே வந்து நம்ம வீடியோவில் வந்து நான் சொல்லிக்கிறேன். எந்த ஒரு சேவிங் ஸ்கீமே நம்ம போடலை அப்படின்னாலுமே டிஜிகோல்டாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். போத்தி சொர்ண மகளில் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு 7% வந்து இருக்குது. உங்களுக்கு எந்த ஆப்பில் வந்து கன்வென்ட்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்பில் ஏதாவது ஒரு டிஜிகோல்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு 100 ரூபான்ற போது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் சேர்த்து வைக்கும்போது நம்ம லாஸ்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம்ல, ஒரு 1/2 கிராம் பர்ச்சேஸ் பண்ணாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதனால் நீங்கள் சிறுக எப்படியாவது சேர்த்து வைங்க. ஸோ அது ஒரு ஹாப்பியாக இருக்கும். நீ கோல்டு ரேட்டு குறைஞ்சிச்சா உடனே ஒரு 100 ரூபா போடுறது. நான் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 100 ரூபா 200 ரூபா இப்படி இதுக்குள்ளேயே தான் ரவுண்ட் அடிப்பேன். 100, 200, 100, 200 கோல்டு ரேட்டு கூடிடுச்சா அப்படின்னா ஒரு 100 ரூபா போடுவோம். 106 ரூபா, 107 ரூபா, 106, 107 இப்படி தான் நான் வந்து போடுவேன்.
ஸோ நீங்களுமே அப்படி வந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி செல்வி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.